இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எங்கிட்ட ரெகுலர் கேர் கொஸ்டின்ஸ் வந்து ஏஐ வந்தா ப்ரோக்ராமர்ஸ்க்கு வேலையே இல்லையா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு ஃபீல்டே இனிமேல் இருக்காது, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. இது உண்மையா பொய்யா, இதோட ரியாலிட்டி என்ன அப்படின்ட்டு உண்மையான ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், ஒரு உண்மையான ஏஐ இன்ஜினியர் என்னுடைய காலேஜ் மேட்டே வந்திருக்காரு. வெல்கம் ராஜேஷ். ஹாய் ராஜேஷ். தேங்க்யூ Hussain. AI is a general purpose technology. இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து it will be across fields. So it will have an impact on each and every field. இப்போ நான் இம்பேக்ட் நான் சொல்கிறேன்னா அகேன் don't overthink. when I say impact na ஒரு AI வச்சு a person doing a desk job has become very powerful. Which IT roles are genuinely at risk in next 3 to 5 years? Career stream will not exist ன்ற மாதிரி I don't think, especially in technology அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. பட் AI is having an impact on each and every aspects of software and IT engineering. Are developers becoming less important because of tools like Cloud, ChatGPT, Copilot? இப்போ நிறைய கேம்பஸ் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப நீ ஃபஸ்ட்டாக பார்க்குற விஷயம் என்ன, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்சுவலி ஜாப் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ ஏஐ சொல்கிறாங்க, இப்போ GenAI இன்ஜினியர் சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் இருக்கா ஏஐ இன்ஜினியரிங் GenAI இன்ஜினியரிங் தெரியல. ஓகே, ஏஐ லேர்ன் பண்ணிட்டா ஜாப் கன்ஃபார்மா? ஏஐனால நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகுதா? ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட ராஜேஷ்வரன் வந்திருக்காரு. ராஜேஷ்வரன் என்னோட காலேஜ் மேட். 2003 to 2007 NIT ட்ரிச்சியில் என் கூட படித்தவர். இசி டிபார்ட்மெண்ட்டில் படித்து கேம்பஸில் ப்ளேஸ் ஆனோம். நான் டிசிஎஸில் ப்ளேஸ் ஆனேன், அவர் சிடிஎஸில் ப்ளேஸ் ஆனு. தென் லேட்டர் அவர் வந்து எம்பிஏ பண்ணார். எம்பிஏ பண்ணிட்டு இப்போ கரண்ட்டாக ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அஸ் வெல் அஸ் ஏஐ இன்ஜினியர் ஒர்க் பண்ணிருக்காரு. இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எங்கிட்ட ரெகுலர் கேர் கொஸ்டின்ஸ் வந்து ஏஐ வந்துருச்சு, அதனால ஜாப் ரீப்ளேஸ் ஆயிருமா, ஏஐ வந்தால் ப்ரோக்ராமர்ஸ்க்கு வேலையே இல்லையா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு ஃபீல்டே இனிமேல் இருக்காது, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அவங்க மேலே யாருமே குறை சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னா, நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறாங்க, அதை பார்த்துட்டு இனிமேல் ஐடியில் வந்து அவங்களுக்கு ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் இது உண்மையா? எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் என்கிட்ட இது கேட்டால் கூட எனக்கு இது கரெக்டான ஆன்சர் சொல்ல தெரியாது. மேபி நான் சொன்னால் கூட என் கம்பெனிக்கு சொன்ன மாதிரி இருக்கும். இது உண்மையா பொய்யா, இதோட ரியாலிட்டி என்ன அப்படின்ட்டு உண்மையான ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், ஒரு உண்மையான ஏஐ இன்ஜினியர் என்னுடைய காலேஜ் மேட்டே வந்திருக்காரு. இவர் இன்னொரு கேரியரில் வந்து மோர் தென் 15 years ஐடியில் இருக்காரு. இவரோட சேலரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 60 lakhs 70 lakhs மேலே இருக்கும், பட் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, லெட்ஸ் வெல்கம் ராஜேஷ். ஹாய் ராஜேஷ். தேங்க்யூ Hussain. Thank you for the opportunity. ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் உங்களை பற்றி வியூவர்ஸ்க்காக. So thanks Hussain for the opportunity to getting me. I think this is the second podcast. Yes. So nice to be here once again, interacting with you. So I did my engineering from NIT Trichy, MBA from BIM Trichy. அதுக்கப்புறம் I played various roles. Business analyst-ஆக இருந்திருக்கேன். I've done pre-sales, I've done support. அதுக்கப்புறம் then I shifted tracks, moved to analytics. So for the last 12 years, analytics and AI-ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Now I lead analytics and AI delivery for a large organization. So coming back to your question, which is about how has AI impacted? What is that question? இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில் நிறைய பேர் ஏஐ வந்து ஐடி ஜாப் ரீப்ளேஸ் பண்ணின்னு சொல்லிடுறாங்க. உன்னுடைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீ தானே சொல்லுவ, அது ஒரு ஹைப்பா இல்லை ரியாலிட்டியா? ஓகே, see, AI வந்து இட் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் டெக்னாலஜி. ஐ திங்க் லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போதும் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். இட் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் டெக்னாலஜி. ஒரு ஜென்ரல் பர்பஸ் டெக்னாலஜினா இட் இஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி வந்து இட் ஹேஸ் இம்பேக்டட் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். ஓகே, எலக்ட்ரிசிட்டி வந்து இட் ஹேஸ் பிளேட் அ ரோல் இன் ஹவு வி டிரைவ் கார்ஸ் ஆல்சோ டுடே. கரெக்டா? ஸோ ஏஐயும் அதே மாதிரி தான். ஏஐ இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் டெக்னாலஜி. இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இட் வில் பி அக்ராஸ் ஃபீல்ட்ஸ். ஓகே, ஸோ இட் வில் ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்ட். A large impact might happen in IT and desk related jobs. இப்போ நான் இம்பேக்ட் நான் சொல்கிறேன்னா அகேன் don't overthink. when I say impact na ஒரு AI வச்சு a person doing a desk job has become very powerful. correct? ஒரு a person is doing a desk job, அந்த பர்சன் வந்து லாட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. அந்த பர்சன் கையில் ஏஐ கொடுத்தீங்கன்னா that person is very powerful. if that person is using AI effectively, that person is very powerful. So AI will not, or at least at the state where we are in, it is not going to replace. But who will be impacted na பார்த்தீங்கன்னா, who will not use AI in their job, they will be impacted.
பட் வந்து சப்போஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் அ ஜாப் வாட் எவர் யூ ஆர் டூயிங், பட் நீங்கள் ஏஐ வச்சு இஃப் யூ ஆர் ட்ரைங் டு பி எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட், யூ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். தட் இஸ் ஹவ் ஐ வில் சம்மரைஸ் இட். ஸோ ராஜேஷ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏஐ யாரை ரீப்ளேஸ் பண்ணாது, ஏஐ யூஸ் பண்ண தெரியாமல் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும். இதான் அவர் சொல்கிற மெயின் பாயிண்ட். பிகாஸ் ஈவன் இப்போ முன்னாடி நான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் ஒன் டே எடுத்துக்குவேன். இந்த மாதிரி லாங் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 8-2 minutes தான் கொடுத்தேன் அப்படின்னா அது லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், இவரை பற்றி ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு அப்படின்னு அழகாக எடுத்து கொடுக்குது. ஸோ அதான் எக்ஸாக்டாக சொல்ல வர நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஐடி ரோல்ஸ் ஆர் ஜென்யூன்லி அட் ரிஸ்க் இன் நெக்ஸ்ட் 3 to 5 years? 3 to 5 yearsல என்னென்ன ஐடி ஜாப்ஸ், நிறைய வெர்டிகல்ஸ் இருக்குல்ல. இப்போ டெவலப்மெண்ட், டெஸ்டிங், சப்போர்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்குது, டெப்ளாய்மெண்ட்ஸ் இருக்குது, டேட்டா இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து எந்த ரோல் வந்து ஏஐனால பெரிய இம்பாக்ட் ஆகும் நினைக்கிறேன் அடுத்து 3 to 5 years? அகெயின் நான் வந்து ஐ வில் கோ பேக் டு மை ப்ரீவியஸ் ஆன்சர் ஒன்லி. இப்போது லெட்ஸ் டேக் 2 developers. One person is using AI effectively, the other person does not. அவரோட வேஸ் ஆஃப் ஒர்க்கிங், அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் வந்து பழைய ஒரு 5 years முன்னாடி எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். The person using AI will be able to deliver a lot more. அவரோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து it will be much better. Correct? He'll be able to turn around things faster. இப்போ ஈவன் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த ஃபெயிலியர் வந்து it will happen in a smaller cycle. அதனால் வந்து he or she will succeed at some point in time. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா there is no role per se which will be இந்த career stream will not existன்ற மாதிரி I don't think, especially in technology அப்படின்னு pinpoint பண்ணி சொல்ல முடியாது. But AI is having an impact on each and every aspects of software and IT engineering. ஸோ நீங்கள் AI யூஸ் பண்ணலைன்னா then you will be impacted. If you are using AI, if you are able to problem solve, the problem solve தான் is the important word. If you are able to problem solve, IT வந்து AI வந்து will not problem solve completely end to end. அது வந்து that needs human intelligence to complete the loop. ஓகேவா? பட் if you are not using AI, you will naturally get disrupted. உங்களுக்கு வந்து you might not be useful at some point in time, because somebody using AI will be able to deliver much better than the person who does not use AI. That is how I would like to put it. But as such பார்த்தீங்கன்னா every aspects of software engineering வந்து it will need that intelligence of the human mind. For instance, I'll take my personal example. I wanted to build something. இப்போ வந்து நான் AI வச்சு I can generate code, I can build a very magical application. But அது I won't be able to relate it because I don't know the aspects of software engineering. See, I am an expert in analytics. இப்போ நான் AI வச்சு I can do analytics faster. பட் நான் இப்போ ஒரு end-to-end application ஒன்று பண்ணணும், டிப்ளாய் பண்ணணும், பைப்லைன் செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். I won't be able to do it. Even though AI will be able to generate code for me, I need some person who will be able to tie everything together. அங்கே வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு ஹியூமன் தேவைப்படுது. ஸோ in the hands of a knowledgeable person, AI is going to be very powerful. உங்களுக்கு if you don't know anything, I will use only AI and I will create magic ன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா then ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறேன். எக்ஸாக்ட் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் அது கூட கோல்டு ஏதாச்சும் பக்குன்னா நம்ம செக் பண்ணி தெரியணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் இவங்க சொல்கிறது. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஃபவுண்டேஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஈவன் காலேஜ் டேஸ்லேயே இவங்கலாம் ப்ரோக்ராமிங்கில் பயங்கர எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால இன்றைக்கி இவர் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாரே தவிர இது வந்து அவர் சொன்ன மாதிரி மேஜிக்லாம் கிடையாது. யாரும் ஜீம் பூம்பா போட்டு நீ ஒரு இன்ஜினியர்னா ஆக முடியாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின், டெவலப்பர்ஸ் பிகமிங் லெஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் டூல்ஸ் லைக் கிளாட், ChatGPT, Copilot இதெல்லாம் யூஸ் பண்ணால் டெவலப்பர்ஸோடைய க்ரோத் அஃபெக்ட் ஆகும்னு திங்க் பண்ணுறியா, இல்லாட்டி அவ்வளோ சேம் ஆன்சர் தானா? அகேன் ஐ வில் கோ பேக் டு த சேம் ஆன்சர் ஒன்லி. சரி, இப்போ என்னென்னா இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் லாஸ்ட் கொஸ்டின்லேயே நீங்கள் கேட்டீங்க. அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இஸ் ஆக்சுவலி த வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ எனக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரியுதுன்னா நான் ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கலாம். இப்போ AI will help me give a code which let's say a much senior person might be developing earlier. ஓகேங்களா? That is the advantage. Again, AI in itself will not go and make someone obsolete.
முன்னாடி என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் கோடு சின்டாக்ஸ் சரியில்லைன்னா வந்து வில் கோ ரெஃபரன்ஸ் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆர் வேறு ஏதாச்சும் கிட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் கோடு எடுத்து செக் பண்ணுவோம். இப்போ வந்து AI tools, whatever be it Claude or OpenAI, is giving you the code. But அந்த code, is it really doing what you want it to do னு பார்த்தீங்கன்னா அந்த கோடிங் லாங்குவேஜ் ஆர் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்ச பர்சன் தான் will be able to think and apply. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோடு போட்டு அது வேறு ஏதோ ஒன்று பண்ணி விட்டுடுச்சுன்னா then it is a disaster. Correct? So again, if you use AI, you will be able to code much faster, you will be able to code much better. பட் உங்களுக்கு கோடிங்கே தெரியல, நான் வந்து ஏஐ வச்சே நான் கோடிங் பண்ணி எல்லாம் பண்ணிடுவேன்னா தட் வில் நாட் ஒர்க் அவுட். பக்கா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போவோம், எல்லாம் பசங்க ரொம்ப டெப்த்தாக போவேன்னா கேம்பஸ் இன்டர்வியூ நிறையா நீ போகிற, நிறைய இன்டர்வியூஸ் ஹேண்டில் பண்ணுற, கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் போகிற வர்ற, அங்கே நடக்கிற மிஸ்டேக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நிறைய கேம்பஸ் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப நீ ஃபஸ்ட்டாக பார்க்குற விஷயம் என்ன? ஒரு ரெஸ்யூம் வாங்குற, அவங்கள்ட்ட ஒரு ரெஸ்யூமோ ஒரு கேண்டிடேட்டோ பார்க்குற, ஃபஸ்ட்டாக நீ அவங்கள்ட்ட பார்க்குற விஷயம் என்ன? See, we look at lot of things, okay, but see, one level la vandu we look at marks also, very frankly. Adu vandu let's not make a mistake that marks are not important, academics are not important. Again, na AI vechi na pannidvenla, don't think. Give your best, that is, go through that process, go through the academic rigor. And the projects kudukrangala, take it seriously and do. Edachum assignment kudukrangala, take it seriously and do. We definitely look at marks as well. Okay, right. Marks are important. Don't discount that at all. It's okay. I mean, neenga vandu, let's say currently if you are having lower marks, that is okay. That doesn't mean it is unga career finished அப்படின்லாம் நான் சொல்ல வரல. But what I'm saying is, if you are studying college, be good in academics, because that is the thing which you are doing primarily. adula vandu do it well. That is one. Second வந்து ஃப்ரெஷர்ஸ் கிட்ட வந்து எஸ்பெஷலி யாரும் வந்து அவங்களுக்கு வந்து 20 திங்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கோடிங் லாங்குவேஜில் இருக்கிற எல்லா கோடிங் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அட் எனி பாயிண்ட் இன் டைம் ஒரு 20 years டெவலப்பராக கூட இருக்கணும். லெட்ஸ் சே தட் பர்சன் இஸ் டூயிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இந்த 20 லாங்குவேஜ்லேயுமா அதே ஒரே நாளில் உட்காந்து பண்ண முடியுமா? அது தேவையில்லை. அட் தட் பாயிண்ட் இன் டைம் அந்த பர்சன் வில் யூஸ் ஒன்லி 2 or 3 or 4 டூல்ஸ். ஸோ வாட் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித், ஓகேங்களா, வாட் எவர். இப்போ நீங்கள் வந்து லெட்ஸ் சே ஒரு சாஃப்ட்வேர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, லிஸ்ட் டவுன் திங்ஸ் விச் யூ ரியலி நோ. ரெஸ்யூமேல போடணுன்னுக்காக வந்து எல்லாமே போடணும்னு அவசியம் இல்லை. ஏன் போட்டிருப்பாங்க, நம்ம அதில் வந்து அவார்டு கொடுக்க போகிறது இல்லை யாரும், வந்து அதனால வந்து இம்ப்ரெஸ் ஆக போகிறது இல்லை. பக்கா வாட் எவர் யூ இருக்கணும் அதை வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர், யூ ஷுட் பி ஏபிள் டு. ஏன்னா அந்த பர்சன் வந்து இப்போ பார்க்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 20 திங்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, the recruiter naturally is not going to believe you. அந்த ட்ரஸ்ட் அங்கேயே பிரேக் ஆகுது. ஏன்னா அது எப்படி நீ 3 years படிச்சிருக்க, அதில் வந்து எப்படி பண்ண முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ என்ன லிஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். யூ ஷுட் பி ஏபிள் டு டாக் அபவுட் இட், யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் இட். நீங்கள் வந்து டிப்பிக்கலி என்ன கேட்போன்னா, நீங்கள் பைத்தன்னு போட்டிருக்கீங்களா, பைத்தனில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கு, உங்களை ரேட் பண்ணணும்னு சொல்லுவோம். 5ல் வந்து 4 சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் சர்டன் கான்செப்ட்ஸு. இப்போ வந்து நான் 4 out of 5ன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவரே ரேட் பண்ணிக்கிறாரு. பட் ஒரு பேசிக் பைத்தன் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம், அங்கேயே வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆகுது. ஸோ ரெஸ்யூமே வந்து யூ புட் த திங்ஸ் வாட் யூ ரியலி நோ, வாட் யூ கேன் டாக் அபவுட், வாட் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித். 3-4 pages இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. கீப் இட் சிம்பிள். எஸ்பெஷலி ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன், அவ்வளோ இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. இந்த 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் வாட் யூ ரியலி ஹேவ் டன், அது வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். பட் யூ ஷுட் பி ஏபிள் டு டாக். ஓகே, இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இது நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன், இது நான் எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்கேன். அந்த லெவலில் பேசுகிறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் இட். ட்ரை டு பி வெரி கிளியர். இந்த கிளியர்னு சொல்கிறது வந்து இட் வில் கம் ஓவர் டைம். பட் ட்ரை as much as possible, ட்ரை டு பி கிளியர். நீங்கள் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, உங்கள் ரெஸ்யூமேல என்ன போட்டிருக்கீங்க, நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் போடுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு you should be able to talk about it. Those are the things I will say. ஓகே. ஸோ ராஜேஷ் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபஸ்ட் திங் மார்க் பார்ப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ
ஸோ நிறைய பேர் உடனே கமெண்ட்ஸ் போடுவீங்க, மார்க் மட்டும் அறிவு கிடையாது அப்படின்னு கிடையாது. மார்க் இல்லாமல் நிறைய பேர் ஜெயிக்கலையே அப்படின்னு அதுவும் அவர் சொன்னார். மார்க் இல்லாமல் ஜெயிக்கலாம், பட் நீ படிக்கிறது காலேஜ் அப்படின்னா அந்த காலேஜை ஃபோக்கஸ் பண்ணு, நீ அந்த காலேஜ் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுறதை பார்ப்போன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நிறைய இன்டர்வியூஸ் அவங்க எடுத்திருக்காங்க. செகண்ட் திங், ரெஸ்யூம் நிறையா போடாதீங்க. நான் நிறைய ரெஸ்யூம்ஸ் பார்க்குறேன், இன்னுமே வந்து டெம்ப்ளேட் எடுத்து C++, ஜாவா, HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் டிஃபால்ட் எல்லா ரெஸ்யூம்ல இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. உனக்கு C தெரியுமா, C மட்டும் போடு. பைத்தான் தெரியுமா, பைத்தான் மட்டும் போடு. ஒரே ஒரு டெக்னாலஜி கிறிஸ்டல் கிளியராக இருக்க, அதில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க, தட் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அவர் சொல்ல ஒரு மெயின் பாயிண்ட். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, ஓகே ராஜேஷ், இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்சுவலி ஜாப் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், தி அட்வான்டேஜஸ், தே ஹேவ் ஆக்சஸ் டு லாட் மோர் இன்ஃபர்மேஷன் தென் 20 years பேக் வாட் வி ஹேட், ரைட்? இப்போது ஏதாச்சும் ஒரு நம்ம ப்ராஜெக்ட்னு பண்ணணும்னா என்ன போடுறதுன்னே வந்து ஒரு கொஷின் மார்க் இருக்கும், எங்கே போய் ஆக்சஸ் பண்ணுறது. இப்போ வந்து இட் இஸ் ஆல் வெரி ஈஸிலி ஆக்சசபிள், ரைட்? ஐ எம் சீயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் வெரி ப்ரோஆக்டிவ். இந்த மாதிரி வந்து தே பார்ட்டிசிபேட் இன் ஹேக்கத்தான்ஸ், கோடிங் கான்டெஸ்ட்லாம் போகிறாங்க. தே ஹாவ் ஆக்சஸ் டு அ வைட் வெரைட்டி ஆஃப் சோர்சஸ் ஃப்ரம் வேர் தே கேன் லேர்ன். இது வந்து தட் இஸ் சம்திங் விச் இஸ் குட். அது வந்து தட் ஐ எம் சீயிங். பட் அட் த சேம் டைம் என்னென்னா, சம்டைம்ஸ் அது வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகுதோன்ற மாதிரியும் எனக்கு இஸ் அ கன்சர்ன் வாட் ஐ ஹேவ். இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்னா அதுதான் வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் ஒரு இடத்து போய் அடுத்து ஒரு 20 திங்ஸ் வந்து ரெஸ்யூமேல லிஸ்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் என்ன கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் நம்ம இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணாமல் எனக்கு நிறைய போட்டால் தான் வந்து என்னை வந்து பெருசாக காமிக்க முடியுன்ற மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது வந்து ஐ திங்க் தட் ஷுட் சேஞ்ச். இன்ஃபர்மேஷன் இஸ் குட், பட் ஐ திங்க் சம் லெவல் ஆஃப் ஓவர்லோடும் இருக்குது. அது வந்து தே ஷுட் பி ஏபிள் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். கீப் இட் சிம்பிள் இஸ் வாட் ஐ வுட் சே. எது போட்டாலும் இல்லை, பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருங்க. பி ஸ்ட்ராங் இன் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ். சொல்ல வர்றது யூ ஷுட் பி ஏபிள் டு கிளியர்லி கம்யூனிகேட் இட். அது தட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து யூ டோன்ட் நீட் டு ஹாவ் அ வெரி ஃப்ளாஷி இங்கிலீஷ். இஃப் யூ ஹாவ் இட் கிரேட், பட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் இட், ஒரு லெட்ஸே ஒரு சிம்பிள் பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு டாக் அபவுட் இட் இன் சிம்பிள் இங்கிலீஷ் டு த பர்சன் சிட்டிங் இன் தி அதர் சைட் ஆஃப் த டேபிள். அது வந்து தெர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் அ பர்சன் டு நாட் டு டாக் அபவுட் இட். அது உங்களுக்கு சொல்ல வரலன்னா ப்ராக்டிஸு, டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மாதிரி மென்டார்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து கோச்சிங் போயிட்டு ட்ரை டு லேர்ன் இட். ஸோ வாட் எவர் யூ ஆர் ட்ரைங் டு சே, அது வந்து கிளியராக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் இட். யுவர் கம்யூனிகேஷன் நீட் நாட் பி வெரி சூப்பர்ப் ஆன் day one. தட் இஸ் ஆல்சோ நாட் தி எக்ஸ்பெக்டேஷன். பட் வாட் எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்ட்ஸ் இஸ் தட் நீ சொல்ல வர்றது வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு articulate it. நான் சொல்கிறது வந்து you should be able to understand it கரெக்டாக. அது வந்து that is something people expect. அது வந்து I think people வந்து let's say if somebody doesn't have it, they should try and உங்கள் technical skills will take you, but in the soft skills, in the basic communication skills வந்து they should be able to learn and practice and should be able to deliver. நிறைய கேம்பஸ் இன்டர்வியூ போயிருப்பில்ல, ஒரு காமனான மிஸ்டேக்ஸ். இப்போ இந்த பையன் இந்த காமன் மிஸ்டேக்ஸ்னாலே ஒரு ரிஜெக்ட் பண்ணேன். அப்புறம் அந்த காமன் மிஸ்டேக்ஸ் என்ன? காமன் மிஸ்டேக் மட்டும் என்ன எது சொல்லுவேன்? காமன் மிஸ்டேக்ஸ்னால் வந்து அகெயின் ரெஸ்யூமேல வந்து நிறைய திங்ஸ் போடுறது, பட் நாட் ஏபிள் டு டாக் அபவுட் சம்திங் வாட் தே ஹேவ் புட் இன் த ரெஸ்யூமே. அது ஒன்று. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற மாதிரி போடுறது. ஓகே தேவையில்லை. ஐ மீன் பிகாஸ் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும், அது ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கும். யூ மைட் ஹேவ் டவுன்லோடட் இட் ஃப்ரம் கிட், தட் இஸ் ஃபைன், ஓகே. பட் என்ன போடுறோமோ யூ ஷுட் பி ஏபிள் டு டாக் அபவுட் இட் ஃபார் 30 minutes அப்படி வச்சுப்போம் நம்ம. ஓகே, அது இருந்ததுன்னா தட் மீன்ஸ் யூ நோ சம்திங் அபவுட் இட். ஓகே, நிறைய ப்ராஜெக்ட் லிஸ்ட் பண்ணுறது, நிறைய திங்ஸ் லிஸ்ட் பண்ணுறது. சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப தே வாண்ட் டு பி வெரி ஃப்ளாஷி அண்ட் ட்ரை டு ஓவர் எக்ஸ்ப்ரெஸ். அது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி மெல்லோ. they are not very expressive. ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இதுவும் ரொம்ப மெல்லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவர்
டூ எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணுன்றோம் இது வந்து ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட். சம்வேர் ஒரு பேலன்ஸ். ஓகே, சொல்ல வர்றது யூ ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் இன் சிம்பிள் ஈஸி இங்கிலீஷ். அது பண்ணாலே ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு சக்ஸஸ்ஃபுல். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அகெயின் பக்கா. இப்போ வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னா 1 or 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சாஃப்ட்வேர் கான்செப்ட்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, பட் இஃப் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் என்னது லிங்க் லிஸ்ட்டா ஆர் ட்ரீஸ் அதெல்லாம் பற்றி யூ ஷுட் பி ஏபிள் டு நோ, பிகாஸ் அது தோஸ் ஆர் சம்திங்ஸ் விச் ஒரு ஆஸ் அ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தே வுட் லேர்ன் இன் லெட்ஸ் சே செகண்ட் இயர் ஃபார் இன்ஸ்டன்ஸ். அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ எனக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது. ஐ மீன் இன்றைக்கி நிறையா பசங்க என்ன படிக்கிறாங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்கிறாங்க, டேட்டா சயின்ஸ் படிக்கிறாங்க, ஏஐ படிக்கிறாங்க, ஜென்ஐ படிக்கிறாங்க, ஏஜென்டிக் ஏஐ, இந்த மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு ஒவ்வொன்றை பற்றியும் இதுக்கு இந்த ஸ்கில் செட் முக்கியம் அப்படின்றது மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? டேட்டா அனாலிட்டிக்ஸில் வந்து SQL இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, SQL, Python அண்ட் எக்ஸல். இது தாண்டி யாரும் வந்து இதுக்கு மேலே every other tool ஒரு again this is something, some mistakes I see especially in freshers. டேட்டா இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு ஒரு 4-5 டூல் எனக்கு தெரியுன்ற மாதிரி போடுவாங்க. தட் இஸ் நாட் ரிக்வயர்டு. டேட்டா இன்ஜினியரிங் ஆர் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா SQLல கான்ஃபிடென்ட்டாக எழுத தெரியணும். கிரேட். யூ கேன் ஈஸிலி ப்ராக்டிஸ் இட். ஜென்ஐயில் போய் ப்ராக்டிஸ் பண்ணாலும் யூ வில் பி ஏபிள் டு ப்ராக்டிஸ் இட். தெர் ஆர் சோ மெனி கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ், தெர் ஆர் இன்ஸ்டியூட்ஸ் லைக் யூ கவரிங் SQL. நெக்ஸ்ட்டு வந்து Python. கிரேட். ஸோ இதான் நிறைய வீடியோ நானும் பேசியிருப்பேன். ஒரிஜினல் டேட்டா சயின்டிஸ்ட் ஏஐ இன்ஜினியர் சொல்லியிருக்காரு. ஸோ தயவு செஞ்சு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த மொத்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டேட்டா சயின்டிஸ்ட்டாக எதாக இருந்தாலும் சரி, SQL and Python வந்து பேஸ் ஒரு டேட்டா இருக்குது. வெறும் எக்ஸல், பவர் பிஐ படிச்சுட்டேன், 1 lakh கோர்ஸ் படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜாப் சர்ச் பண்ணாங்க. இஃப் யூ ஆர் டேட்டா அனலிஸ்ட் யூ மஸ்ட் பி சூப்பர் ஸ்டார் இன் SQL. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவர் தான் ராஜேஷ் சொன்னார். ஸோ ஒரிஜினல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸே சொல்கிறாங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, லைக் செகண்ட் கொஸ்டின், தென் வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் டு பிகம் அ டேட்டா சயின்டிஸ்ட்? டேட்டா சயின்டிஸ்ட் வந்து இட்ஸ் ஐ வில் சே லாட் மோர் மேத்தமேட்டிக்கலி இன்டென்ஸ். ஓகேங்களா? மேத்தமெட்டிக்கல் இன்டென்ஸ்னால் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ராபபிலிட்டி இதெல்லாம் படித்தோம் இல்லையா, அதிலலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். லெட்ஸ் சே இஃப் யூ திங்க் தட் ஐ எம் நாட் குட் இன் மேத்ஸ், எனக்கு ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இட் இஸ் நாட் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட், அது ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட். ஓகே, நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு டேக் இட் அப் அஸ் அ சேலஞ்ச், லேர்ன் இட், கிரேட். பட் மேத்தமேட்டிக்ஸில் வந்து யூ நீட் டு பி ஸ்ட்ராங், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, ரொம்ப அகெயின் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் லெவலில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் ஓகே, கிரேட், தட் இஸ் கிரேட். ஓகே, நீங்கள் வந்து யூ கேன் கோ லெவல் டீப்பர் பிகமிங் எ டேட்டா சயின்டிஸ்ட். பட் ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் டேட்டா சயின்டிஸ்டாக இருந்தால் மேத்தமேட்டிக்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் தென் இன் அடிஷன் டு இட் இந்த Python SQL இஸ் ஆல்சோ சம்திங் தட் தே நீட். பேஸ் லெவல் அதான் என்ட்ரி 10th 12th மாதிரி. ஆமாம், எலிஜிபிலிட்டி இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டேட்டா சயின்டிஸ்ட் இது வந்து ஒரு ஃபேண்டஸியான வார்த்தை. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 10th படித்தா டேட்டா சயின்டிஸ்ட், 12th படித்தா டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்து கோர்ஸ் சேர்றீங்க. அப்படின்னா டேட்டா சயின்ஸ் ஆக முடியாது. டேட்டா சயின்டிஸ்ட்ன்றது சுப்பீரியர் லெவல். ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு லெவலில் சுப்பீரியராக இருக்கணும். ஈவன் நான் ஐம் குட் அட் ப்ரோக்ராமிங், எனக்கு ப்ரோக்ராம் நல்லா வரும், பட் ஐ கேனாட் ஏபிள் டு பிகம் டேட்டா சயின்டிஸ்ட். அவ்வளோ ஈஸியாக நம்ம வர முடியாது. ரீசன் என்னென்னா மேக்ஸில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆஸ் ராஜேஷ் செட், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்ஸ், இது எல்லாமே நீ பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஒரு ரியல் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும். இல்லை நீ சர்டிஃபிகேட் லெவலில் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், யாராலும் வாங்கிக்கலாம், அதை வச்சு ஒரு யூஸும் கிடையாது. தேர்ட் பாயிண்ட், ஏஐ இன்ஜினியர், அதோட எக்ஸ்பெக்டேஷன், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பெக்டேஷன். இப்போனா ஏஐ வந்து ரொம்ப ஒரு லைக் இட்ஸ் பிகம் அ வெரி ஆல் என்கம்பாசிங் வேர்ட். ஓகேங்களா? த வே ஹவு ஐ சி இட் இஸ், ஏஐ வந்து அகெயின் ஒரு ஜென்ரல் பர்பஸ் டெக்னாலஜி. இப்போ வந்து லெட்ஸே ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். தட் பர்சன், இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்காருன்னா அவர் வந்து தட் பர்சன் won't be necessarily in front of one huge machine. That person also will be sitting in front of a computer and doing things. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்காரு, okay, who works in let's say an automobile company. That person is also not going to necessarily go sit 8 hours in a day in a factory setting.
that person is also likely to be sitting in front of a computer doing some related work, but would be a mechanical engineer. So நான் என்ன சொல்ல வரேன்னா, AI is like a general purpose technology. Basically ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வந்து எவ்வளோ லேர்னிங் அபவுட் கம்ப்யூட்டர்ஸ் யூஸிங் சாஃப்ட்வேர்ஸ் இன் ஜென்ரல் வந்து எப்படி இம்பார்ட்டண்ட்டோ, லேர்னிங் அபவுட் AI இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அக்ராஸ். நீங்கள் பீட் சாஃப்ட்வேர், ஐடி மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக, ஜஸ்ட் லைக் இப்போ சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டும் they would have learned some programming. கண்டிப்பாக கரெக்ட். அவங்க வந்து they would have learned, let's say, AutoCAD and the designing software and what not, அதெல்லாம் லேர்ன் பண்ணுவாங்க. In addition to this, they should also know about using AI, using AI. இந்த யூசேஜ் நான் வந்து இப்படி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ரீசெண்ட்லி I came across one set of students doing a project where they will look at satellite data and tell about the structural integrity of a building. அந்த structural integrity of a building from an image தெரியறதுக்கு வந்து they'll need to use AI. பட் அது பற்றி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணனா they should know about structural engineering, டெக்னாலஜி, அந்த ஃபீல்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ what I'm saying is AI வந்து it is a general purpose technology. Okay, it has to be learned by each and everyone, just like how everyone learns about using computers or using mobiles, using software, whatever is necessary for their field. அந்த மாதிரி AI related வந்து everyone should learn. That is point number 1. Now coming back to your question, which is AI engineer na. So I assume that AI engineer for building softwares அந்த மாதிரினா. Exactly. அதில் வந்து என்னன்னா, again I'll go back to basics. ஸ்டார்டிங் வந்து பைத்தன் தெரிஞ்சிருக்கணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், மேத்தமேட்டிக்ஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லெட்ஸ் சே இந்த 2 மாடல் ஒரு யூஸ் கேஸுக்கு வந்து இந்த மாடல் வந்து எவ்வளோ எஃபிஷியன்ட் அண்ட் அக்யூரசி லெவல் கொடுக்குது, இந்த மாடல் எவ்வளோ எஃபிஷியன்ட் அண்ட் அவுட்புட் கொடுக்குறது, தே வில் நீட் டு கம்பேர். இது பண்ணணும்னா தே ஷுட் பி ஏபிள் டு நோ அபவுட் இந்த LLM வந்து இவ்வளோ பேராமீட்டர்ஸ் இப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்ணுது, இன்னொரு AI டூல் வந்து இந்த இவ்வளோ பேராமீட்டர்ஸ், இதெல்லாம் இந்த கான்செப்டுவலி தெரிஞ்சிருக்கணும். அகைன் மேத்தமேட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன் ஜென்ரலில் தே ஷுட் பி ஸ்ட்ராங். ஸோ AI engineer, again I will say that software engineering conceptsல AI engineering in a, let's say in a software setting வச்சுக்கோமே, அதில் வந்து இன்ஜினியரிங் பிரின்சிபல், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அகெயின் இந்த பேசிக்ஸ் லைக் பைத்தன் ஆர் ஜாவா ஆர் வாட் எவர் அதிலலாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக்லி அந்த ஃபுல் ஸ்டாக்ல அவங்க வந்து தே ஷுட் பி ஏபிள் டு டாக். டெவாப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓவரால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன் ஜென்ரல் வந்து தே ஷுட் பி ஸ்ட்ராங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட அடுத்த லெவல் வித் மோர் மேத்தமேட்டிக்ஸ், அடுத்த லெவல் வித் மோர் லெட்ஸ் சே மேத்தமேட்டிக்ஸ்னு வச்சுப்போமே. கிரேட். ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு ஏ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா டைரெக்டாக ChatGPTயோ நீங்கள் கிளாடோ இல்லாட்டி கோபைலட்டோ யூஸ் பண்ணால் நீங்கள் ஏ இன்ஜினியர் கிடையாது. சொல்கிற பாயிண்ட்டை தான். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு பார்த்தாது என்டையர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், லெட்ஸ் சே SDLC வச்சுக்கோங்களேன். ஒரு டெவலப்மெண்ட் தெரியணும், டெஸ்டிங் ஃபேஸ் தெரியணும், டிசைன் ஃபேஸ் தெரியணும், ஈவன் டெப்ளாய்மெண்ட் டெவாப்ஸ் தான் தெரியும்னு சொல்கிறாரு. இது எல்லாமே தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோட எண்ட் டு எண்ட். இது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் மேத்தமெட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஏ இன்ஜினியர். நம்ம பசங்க பேசிக்கே தெரியாமல் ChatGPT யூஸ் பண்ணி கோட் அடிச்சிடலாம் எல்லாமே தான் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் போடுறதுல கமெண்ட்ஸ் தான் போடுவாங்க நிறைய பசங்க, நான் கிளாட் யூஸ் பண்ணிடுவேன் பண்ணுவாங்க. கிளாட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச்னாலும் உங்களுக்கு எடிட் பண்ண தெரியாது. நீ நெக்ஸ்ட் டைம் இன்புட் கொடுத்தா வேறு கோடு கொடுக்கும் அது. அதனால் உன்னால் அதை கோடை டீபக் பண்ணணும் அப்படின்னா நீ பேஸில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கணும், உனக்கு ஒரு எண்ட் டு எண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கணும் நீ. தென் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ நீ ஏ இன்ஜினியர். இப்போ ஏஐ சொல்கிறாங்க, இப்போ GenAI இன்ஜினியர் சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் இருக்கா ஏஐ இன்ஜினியரிங்கும் GenAI இன்ஜினியரிங்? எனக்கு தெரில. நாட் ரியலி. என்ன கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கே வந்து ஒரு கெரியர்ன்ற மாதிரி முன்னாடிலாம் நான் கேள்விப்பட்டேன். இப்போ எப்படின்னு தெரியல. ப்ராம்ப்ட் இன்ஜினியர் as a career அதெல்லாம் கிடையாது. ஆப்வியஸ் தான் இன்புட் கொடுக்குறது, அது பெரிய விஷயம். அது ஒரு இன்புட் கொடுக்கறதுனா somebody who can think logically will be able to do. கரெக்ட். அது வந்து நான் அந்த ஒரு கத்துப்பேன்னு சொல்றது it doesn't sound very logical to me. சாஃப்ட்வேர் கான்செப்ட்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் in general வந்து if you are strong then you can become that so called AI engineer. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் how long you have been using AI related concepts? I mean AI tools
as I said 10-12 years நான் வந்து I'm in analytics and machine learning AI. அதுக்கு முன்னாடி வந்து most of the problem statements which at least I was trying to solve was all structured. ஒரு structured data இருக்கும், ஒரு structured output வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, இந்தந்த கஸ்டமர்ஸ்லாம் வந்து என்னோட கஸ்டமர் பேஸ்லேருந்து let's say they will exit, they will churn. ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் யூஸ் டு சால்வ். பட் இப்போ வந்து என்னென்னா அதுக்கப்புறம் அகெயின் தேர் வாஸ் சம்திங் வாட் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஆல்சோ, NLP. ஓகேங்களா? அது வந்து அகெயின் அதை வச்சு வந்து பேசிக்லி அன்ஸ்ட்ரக்சர்டு டெக்ஸ்ட்லேருந்து ஒரு இன்சைட்ஸ் ஆர் மீனிங் எடுக்கிறதுக்கு we were using NLP கான்செப்ட்ஸ். பட் இப்போ வந்து இந்த GenAI வந்து என்ன பண்ணிடுதுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் சால்விங் வந்து இருக்குது, ஓகேங்களா? இட் இஸ் ஸ்டில் தேர், தட் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங். அதுதான் வந்து த சோ கால்டு டேட்டா சயின்டிஸ்ட் வில் டூ, ஓகேங்களா? ஒரு செட் ஆஃப் இன்புட் ஃபீல்ட்ஸ் இருக்கும், நார்மலைஸ்டு டேட்டா இருக்கும், ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கும், வில் ப்ரெடிக்ட் ஒன் மோர் ஸ்ட்ரக்சர்டு அவுட்புட். இந்த GenAI வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை வந்து இட் ஹஸ் டிஸ்ரப்டட். யூஸிங் அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை வந்து யூஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொண்டு வர்றது வந்து இட் ஹஸ் மேட் இட் வெரி ஈஸி. முன்னாடி பண்ணணும்னா அதுக்கு நான் ஒரு நியூரல் நெட்வொர்க்லாம் வச்சு பண்ணுவாங்க. இப்போ வந்து இட் இஸ் ஜஸ்ட் அன் API கால். பட் அது தெரிஞ்சாதான் you will be able to successful. Otherwise you will solve only some simple problem statements. அந்த simple problem statements வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாரும் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா, கரெக்டா? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த GenAI அந்த ரிலேட்டட் நீங்கள் சொன்னீங்களே AI இன்ஜினியரிங், அகெயின் ஐ வில் சே NLPலையும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தென் யூ கேன் டூ வெல் ஆஸ் அன் AI இன்ஜினியர். ஓகே ராஜேஷ், இப்போ வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இந்த AI ஏரால வாட் கைண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வில் சர்வைவ்? அகெயின் AI வந்து இட் இஸ் அகெயின் அ ஜென்ரல் பர்பஸ் டெக்னாலஜி. நான் ஐ திங்க் ஐ ஹவ் டோல்ட் தட் 5-6 times ஆல்ரெடி. பட் AI வந்து இட் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் டெக்னாலஜி. தேர் வில் பி பில்டிங்ஸ் பீங் பில்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டு, ஓகேவா? இப்போ வந்து இஃப் யூ வாண்ட் டு லிவ் அண்ட் ஒர்க், you will need buildings, you will need drainage systems, you will need roads, you will need infrastructure and so on. அது பண்ணுறது வந்து you will need set of engineers. Who are those engineers? They are those engineers who know how to solve those problems. Correctா? So I'm saying that அந்த ஃபீல்டில் வந்து if you are strong, whatever field you have chosen, whatever field you like, okay, whatever you like, whatever you feel that you will be successful in doing, அதில் வந்து you need to be strong, okay? அதில் வந்து there is no going back, okay? இப்போ let's say ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காருன்னா, அந்த சிவில் இன்ஜினியர் வந்து அந்த சிவில் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா that person will be successful. இதோட சேர்த்து அவர் ஏஐயும் யூஸ் பண்ணுறாரு, அகெயின் நியூ டெக்னாலஜிஸும் யூஸ் பண்ணுறாருன்னா then the person will be even more successful, okay? So it is not that வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஜினியரிங்கே போயிடும். that is not going to happen, okay? ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து முன்னாடி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. இப்போ கார்ஸ்னு எடுத்தோம்னா, கார் வந்து லாட் ஆஃப் இட் ஹஸ் பிகம் எலக்ட்ரானிக்ஸ். பட் ஸ்டில் இந்த கார் பண்ணுறதுக்கு யூ வில் நீட் சாலிட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஹூ வில் ஹெல்ப் இன் வாட் டு சே பில்டிங் கார்ஸ்னு வச்சுக்கோங்க. பட் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் தே கேன் பி ஈவன் மோர் பவர்ஃபுல், ஈவன் மோர் சக்ஸஸ்ஃபுல் if they know AI, if they know set of things outside their core things. But அந்த core things, அந்த பேசிக்ஸில் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ வாட் எவர் ஃபீல்டு யூ ஹேவ் சோசன், அதில் வந்து பி ஸ்ட்ராங் இன் த ஃபண்டமெண்டல்ஸ். AI is also something that you should learn, because நீங்கள் AI யூஸ் பண்ணிங்கன்னா you will become a lot more successful. So they are the engineers who will do well in the AI era. நீங்கள் உங்கள் கோர் இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ளஸ் AI யூஸ் பண்ண தெரியணும், அதில் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ண தெரியணுன்ற பிளான் பண்ணணும். கரெக்ட், ஓகே. சரி, இன்றைக்கி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி வராங்க எங்கள்கிட்ட, நான் AI கோர்ஸ் படிக்கணும் அப்படின்றாங்க, இல்லாட்டி AI இன்ஜினியர் ஆகணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீ சொல்ல அட்வைஸ் என்ன? பிகாஸ் அவங்க ஈவன் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டும் இருக்க மாட்டாங்க, ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டும் கிடையாது, ப்ராபப்ளி பியூர் நான் ஐடின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க வந்து ஒரு AI இன்ஜினியர் ஆகணும்னு சொல்கிறாங்க, ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டே சொல்கிறாங்க நான் AI இன்ஜினியர் கோர்ஸ் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை நீ எப்படி பார்க்குற? இந்த டேர்மே கரெக்டாக, இல்லாட்டி அவங்களுடைய புரிதல் தப்புன்னு நினைக்கிறியா?
என்னன்னா இப்போ வந்து மீடியாவில் கேட்குறத வச்சு வி ஆர் கெட்டிங் ஸ்பேட், நிறைய பேர் வந்து வி ஆர் மிஸ்இன்டர்பிரட்டிங் திங்ஸ். நான் ஏஐ படிச்சுட்டேன்னா நான் ஒரு 2 months ஏஐ படிச்சுட்டேன்னா ஐ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றாங்க. இல்லை, தட்ஸ் நாட் ஹவு திங்ஸ் ஒர்க். நம்ம லுக் அட் இட் ஈவன் மோர் ஃபண்டமெண்டலி. நம்ம வந்து யூ would have learnt lot of things. காலேஜில் படிக்கும்போது யூ would have learnt a lot of things. அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தோன்னா, இட் இஸ் ஆல் ஹெல்பிங் யூ ப்ராப்ளம் சால்வ் இன் த ஃபியூச்சர். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் ஆக்சுவலி ப்ராப்ளம் சால்விங். நீங்கள் வந்து யூ ஆர் ரன்னிங் யூனிக் டெக்னாலஜிஸ், யூ ஆர் ஆல்சோ ட்ரைங் டு ப்ராப்ளம் சால்வ் சர்டன் திங்ஸ் ஸோ தட் யூ ஆர் ஏபிள் டு டெலிவர் ஃபார் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் ஸோ ஆன். கரெக்டாக? ப்ராப்ளம் சால்விங் வந்து இஸ் கோயிங் டு பி ஃபண்டமெண்டல். நான் நீங்கள் ஏஐ இன்ஜினியராகவும் இருந்துட்டு யூ கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு ஏஐ. ஓகேவா? ஐம் நாட் டினைங் தட். பட் அதுக்கு வந்து யூ வில் நீட் டு நோ அ லாட் ஆஃப் திங்ஸ். அது சும்மா வந்து ஒரு 1 month கோர்ஸுக்கு போயிட்டு நான் ஏஐ கற்றுப்பேன், ஏஐ கற்றுட்டு நான் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுவேன், ஐ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல்லுன்னு சொல்கிறது வந்து தட் டசன்ட் ஒர்க் அவுட் தட் வே. இங்கே வந்து வாட் எவர் ஃபீல்ட் ஆர் ஏரியா யூ வாண்ட் டு சூஸ், அதில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஏரியா எது பற்றியோ யூ நீட் டு பி ஸ்ட்ராங். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இஃப் யூ ஆர் ஜெனுவின்லி இன்ட்ரெஸ்டட் இன் லெட்ஸ் சே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வச்சுக்கோங்க, அந்த பர்சன் ஷுட் லேர்ன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இது போக ஏஐ யூஸ் பண்ணி தே கேன் டூ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபாஸ்டர், மோர் எஃபெக்டிவ், மோர் எஃபிஷியன்ட். அதெல்லாம் நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்காமல் ஏஐ வச்சே நான் வந்து ஏஐ ஒண்டி லேர்ன் பண்ணி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நான் பண்ணிடுவேன்னு சொல்கிறது வந்து தட் டசன்ட் ஒர்க் அவுட் தட் வே. ஓகே. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸ் சே வந்து இப்போ டெஸ்டிங் வந்து வி சே தட் மேபி அது வந்து இட் காட் டிஸ்ட்ரப்டட் ஆல்மோஸ்ட். பட் அது வந்து எதை வச்சு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ஏஐ ஆர் அதர் ஆட்டோமேஷன் டூல்ஸ் வச்சு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பட் அதை வச்சு டிஸ்டர்ப் பண்ணனா கூட யூ ஷுட் நோ திங் ஆர் டூ அபவுட் டெஸ்டிங் பற்றி தெரிஞ்சாதான் யூ வில் பி ஏபிள் டு டிஸ்டர்ப் தட். கரெக்டா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் சால்விங், அந்த கோர் ஸ்கில்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் நான் வந்து ஏஐ நான் ஒரு 2 month கோர்ஸ் படிப்பேன், இந்த ஒரு கோர்ஸ் ஆன்லைனில் படிச்சுட்டேன்னா கையில் பிடிக்கும், அது வந்து டோன்ட் கெட் ஸ்பேட் பை ஆல் ஆஃப் தட். ஃபண்டமெண்டல்ஸில் யூ நீட் டு பி ஸ்ட்ராங். என்ன ஃபீல்டு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களோ யூ நீட் டு பி ஸ்ட்ராங். இஃப் லெட்ஸ் சே இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா லேர்ன் அபவுட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். தட்ஸ் நாட் கோயிங் டு கோ. இது போக நீங்கள் ஏஐயும் யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி லாட் மோர் சக்ஸஸ்ஃபுல். ஸோ மெயின் பாயிண்ட் இந்த டோட்டல் பாட்காஸ்ட்டில் நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு மாஸ்டர் டு பிகம் அன் ஏஐ இன்ஜினியர் இன் 30 days 50 days 100 daysலாம் படிக்கிறீங்க. அதெல்லாம் படிக்கலாம். எப்போ படிக்கலாம் அப்படின்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால். உனக்கு சாஃப்ட்வேர் தெரியணும், அப்ளிகேஷன் நீயா ஓனாக பில்ட் பண்ண தெரியணும், அந்த அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு நீ அடுத்த லெவல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நம்ம பசங்களுக்கு தெரியுற மாதிரி 10th படிச்சிருக்கேன், 12th படிச்சிருக்கேன், யூஜி பண்ணேன், பிஜி பண்ணேன், பிஹெச்டி பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு கரெக்டாக இருக்கும். நான் எதுவுமே தெரியாது, காலேஜ் ஸ்கூலே படிக்கலை, டேரெக்டாக பிஹெச்டி பண்ண போகிறேன் ஏஐ யூஸ் பண்ணி அப்படின்னா அது வந்து மீனிங்லெஸ். ஸோ அதான் மீன் பண்ணுறது. ஸோ நீ ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா நல்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோட எண்ட் டு எண்ட் கற்றுக்கோ. தென் அவர் சொன்ன மாதிரி என்எல்பி, மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அடுத்த லெவலாக நீங்கள் க்ரோ பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் க்ரூம் பண்ண டெவலப் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக ஏஐ இன்ஜினியர் 30 days 50 daysன்ற அந்த ஒரு கேட்சியான வார்த்தையெல்லாம் தேசம் விழுந்துடாதீங்க. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் ராஜேஷ் வந்து கொஞ்சம் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸை கேட்போம். ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறாரு, எனக்கே அந்த விஷயம் புரியல, ரொம்ப டெப்த்தாக போகிறாங்க, அவங்களாம் ஏஐ இன்ஜினியர் ஆகிட்டாங்க. ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ராஜேஷ், ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு ஆப்டிடியூட் இம்பார்ட்டண்ட்டா? எஸ். ஓகே. கம்யூனிகேஷன் இம்பார்ட்டண்ட்டா? எஸ். ரொம்ப அவ்வளோ ஒன்றும் அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, பட் யூ ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட். ஓகே. ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அவங்க வந்து சும்மா டவுன்லோட் பண்ணி இருந்தால் அதை கண்டுபிடிச்சிருவீங்களா இன்டர்வியூவில்? அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப பண்ணியிருக்கணும்லாம் நாங்கள் வந்து வி டோன்ட் எக்ஸ்பெக்ட். சிம்பிள் எஸ் நோ கண்டுபிடிப்போம். இஃப் யூ நாட் ஸ்பெண்ட், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், தட் இஸ் ஓகே, பட் லேர்ன் அபவுட் இட். எஸ், குட். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இம்பார்ட்டண்ட்டா? எஸ். கான்ஃபிடன்ஸ் வர்சஸ் நாலேஜ் எது முக்கியம்? நாலேஜ். ஓகே. அதுக்கடுத்து ஏஐ ஜாப்ஸ் ஒரு ரியாலிட்டி பற்றி கேட்கலாம். நம்ம ஏஐ ஜாப்ஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா? எஸ் ஆர் நோ? ஏஐனால ஜாப்ஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா? It will increase. ஓகே. ஏஐ லேர்ன் பண்ணிட்டா ஜாப் கன்ஃபார்மா? நோ. குட். ஃப்ரெஷர்ஸ்க்கு ஏஐ ஜாப் ஈஸியா? நோ. குட். ஏஐ ரோல்ஸில் காம்படிஷன் ஜாஸ்தியா? எஸ்.
ஏஐல கோடிங் மேண்டட்ரியா? எஸ். ஓகே, நிறைய சொல்லியிருக்காரு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் டெப்த்தாக கவனிங்க. இந்த எஸ்னோக்கு பின்னாடி நிறையா இருக்குது. ஸோ டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். ஏஐ ஜாப் ரீப்ளேஸ்மெண்ட் ரிலேட்டடா? ஓகே, ஏஐ டெவலப்பர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுமா? ஐ திங்க் அதை நம்ம இன்டெப்த்தாக பேசிட்டோம். ஓகே, ஏஐ யூஸ் பண்ணலைன்னா எஸ் ரீப்ளேஸ் பண்ணும். ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுற டெவலப்பர் ஸ்ட்ராங்கா? எஸ். மேனுவல் ஜாப்ஸ் ரெடியூஸ் ஆகுதா ஏஐ யூஸ் பண்ணுறதுனால? எஸ். ஏஐனால நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகுதா? எஸ். ஏஐக்கு அடாப்ட் ஆகலைன்னா கெரியர் ரிஸ்கா? எஸ், பட் ஆனால் ஃபண்டமெண்டல் சரியில்லைன்னா இட் இஸ் ஈவன் மோர் ரிஸ்கியர். ஓகே ஓகே, இப்போ வந்து அதே ரேபிட் ஃபயரில் இப்போ சேலரி ரியாலிட்டிக்கே பார்ப்போம். ஓகே, ஏஐ ஜாப்ஸ் ஹை சேலரி கொடுக்குமா? எஸ். ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹை பேக்கேஜ் ரியலிஸ்டிக்கா? ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருந்தால், பட் எக்ஸப்ஷனல் வந்து வெரி 1% தான் இருப்பாங்க. 99% வந்து ஆவரேஜ் தான். ஸ்கில்ஸ் இருந்தால் சேலரி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுமா? எஸ். கம்பெனி ஸ்கில்ஸ் பார்த்து தான் சேலரி கொடுக்குமா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைப் வர்சஸ் ரியாலிட்டி. நிறைய ஹைப் இருக்குது யூடியூப்பில், அதுக்கும் ரியாலிட்டி நம்ம செக் பண்ணுவோம். ஏஐங்கிறது ஓவர் ஹைப்பா? எஸ். சோஷியல் மீடியாவில் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் ஆகுதா? டெஃபினெட்லி எஸ். ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா? எஸ். சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் போதுமா? நோ. ரியல் ப்ராஜெக்ட்ஸ் இல்லைனா ஜாப் கஷ்டமா? எஸ். ஓகே, அதுக்கடுத்து கரியர் பார்த்து ரிலேட்டடாக கேட்குறேன். டேட்டா சயின்ஸ் ஈஸியா? உனக்கு ஈஸி, பசங்களுக்கு திங்க் பண்ணி பாரு, ரொம்ப ஈஸியாக அப்புறம் நினைக்கிறாங்க டேட்டா சயின்டிஸ்ட். இல்லை, தட் இஸ் நாட் தட் ஈஸி. ஏஐக்கு மேக்ஸ் இம்பார்ட்டண்ட்டா? டெஃபினெட்லி. பைத்தான் மஸ்டா? எஸ். ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோத் பெட்டரா? எஸ். டைரக்ட் ஹை ரோல் ட்ரை பண்ணால் கரெக்டா? டைரக்ட் ஹை ரோல்னா எடுத்தோடனே பெரிய பொசிஷன் ஏஐ யூஸ் பண்ணுறால போயிடலான்றது கரெக்டா? நாட் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வைரலான கொஸ்டின்ஸு. 3 months ஏஐ ஜாப் கிடைக்குமா? கிடைக்காது. எனிஒன் கேன் பிகம் டேட்டா சயின்டிஸ்ட்? நோ. கோடிங் இல்லை, ஏஐ பண்ண முடியுமா? எஸ். அதான் சொல்கிறேனே, ஏஐ வந்து இட் வில் பி யூஸ்ட் எவ்ரிவேர். ஓகேவா? நீங்கள் கோடிங் தெரிஞ்சணும்னா அவசியம் இல்லை. லெட்ஸ் நான் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், ஐ வில் யூஸ் ஏஐ. எனக்கு கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் ஐ கேன் ஸ்டில் யூஸ் ஏஐ. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்ல நான் நேட்டிவ் பீப்புள். எஸ். ஓகே, டிகிரி முக்கியம் இல்லை ஸ்கில் முக்கியம்? ஓகே, ஸ்கில் எஸ், பட் டிகிரி வந்து டோன்ட் டிஸ்கவுண்ட் இட். எஸ் எஸ், கிரேட். இன்னைக்கு இருக்கிற ஃப்ரெஷர்ஸுக்கு, இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு நிறையா மிஸ்கைட் ஆகிறாங்க, மிஸ்லீட் ஆகிறாங்க. யூடியூப்ஸ் பார்க்குறாங்க, நிறையா மீம்ஸ் பார்க்குறாங்க, இன்ஸ்டா பார்க்குறாங்க. அதை பார்த்து நிறையா பேர் ஃபண்டமெண்டல்ன்ற கான்செப்டே விட்டுறாங்க. இதான் நான் பார்த்த வரைக்கும். ஸோ நான் நிறைய வீடியோ பேசியிருக்கேன். எனக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் யூனிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வியூவர்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் ஐடி இண்டஸ்ட்ரீஸ். பிகாஸ் நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான். என் ஃபேமிலி க்ரோ ஆனது ஒரு ஐடினால தான். நான் டீச்சர்ஸ் பேசுகிறேன், அடுத்த லெவலுக்கு போனதே அந்த ஐடின்றதை வச்சு தான். பட் அது மாதிரி எல்லாருமே போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் பர்சனலாகவே. அந்த மாதிரி ஒரு இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு நீ சொல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். பி ஸ்கில்ஃபுல். ஸ்கில்ஸ், நியூ திங்ஸ் கற்றுக்கிட்டே இருக்க பாருங்கள். என்ன கற்றுக்கணுமோ ஜஸ்ட் டோன்ட் கோ பை ஹைப்பு. ஏஐ தெரிஞ்சுக்கிட்டா ஆர் இந்த ஸ்கில் தெரிஞ்சுக்கிட்டா வந்து ஹை டிமாண்டாக இருக்க போது அதனால் பண்ணாதீங்க. டோன்ட் டூ எனிதிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, திங்க் தட் வெதர் நான் வந்து இந்த இது பண்ண முடியுமா, வெதர் திஸ் இன்ட்ரெஸ்ட் மீ, வெதர் இட் இஸ் அட் த ரைட் லெவல் ஆஃப் சேலஞ்ச் ஃபார் மீனா அதை எடுத்து பண்ணுங்கள். டோன்ட் நெசசரிலி கோ பை ஹைப். டிஃப்ரெண்ட் திங்ஸ் ரீட் பண்ணுங்கள். கீப் லேர்னிங். அது வந்து தட் இஸ் நாட் கோன் டு சேஞ்ச். ஓகேவா? நீங்களும் வந்து 20 years யூ ஹவ் பீன் இன் திஸ் ஃபீல்டு. லேர்ன் பண்ணல, அதே அப்போது 20 years முன்னாடி இருந்த ஸ்கில் வச்சே வந்து முடியாது. லேர்ன் நியூ ஸ்கில்ஸ். அதுதான் முக்கியம். ஏஐ இஸ் ஒன் செட் ஸ்கில், அதுவும் லேர்ன் பண்ணுங்க பக்கா. பட் ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே கைஸ், ஆல்ரெடி ராஜேஷ் நம்ம பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். அது தட் இஸ் பியூர்லி ரிலேட்டட் டு டேட்டா சயின்டிஸ்ட் ரோல். இதில் வந்து நிறைய ஏஐ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா சயின்டிஸ்ட் ரோல் அந்த வீடியோ பற்றியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுவும் கண்டிப்பாக ஒரு கேட்சியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ராஜேஷ்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு டேரெக்டாக ஒரு ஆன்லைன் மீட்டிங் வைக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஐ வாண்ட் டு மீட் ராஜேஷ் சார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு 50 பேர் 100 பேர் வந்தோடனையும் நாங்கள் ஒரு லிங்க் அனுப்புகிறோம். அந்த லிங்க்கில் பர்டிகுலர் டைம் சொல்லிடுவேன். அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே உங்களுடைய கொஸ்டின்ஸை, பிகாஸ் மேபி நாங்கள் நிறைய மிஸ் அவுட் பண்ணியிருப்போம், உங்களோட டைரக்ட் கொரீஸை நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ராஜேஷ். தேங்க்யூ.